ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னோடய ஹோம் டூர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்களா, டூலெட் போர்டு கூட மாட்டியிருக்கு. ஸோ யாருக்குன்னா வீடு வேணும்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரி எப்போவுமே நாங்கள் டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். இதெல்லாம் தேவையில்லாத திங்ஸ்லாம் இங்கே போட்டு வச்சுப்போம். இது ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கும். அன்வான்ட் திங்ஸு, தேவையில்லாதது, பழசு, ரிப்பேர் ஆனது, இதெல்லாம் போட்டு வச்சுப்போம். பட் ஃப்யூச்சரில் யாருன்னா ரெண்ட்டு கேட்டாலும் விடலாம்னு சொல்லிட்டு ஷட்டரும் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக ஒரு கேட் கூட நாங்கள் வச்சு, அது ஆல்ரெடி யூஸ் பண்ண கேட் நாங்கள் வச்சுருந்தது. இப்போது ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். பின்னாடி வேறு எங்கன்னா பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய கேட்டு. உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியுதான்னு தெரியல. சரி வாங்க, எங்கள் வீட்டை சுற்றி காமிக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு. அப்படி கேட்கும்போதே அதுதான் வாஸ்து படி வைக்கணும்னு சொல்லிட்டு அது வச்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 years பிஃபோர் வாங்கின கண்ணாடி. அதை தூக்கி அப்படி மாட்டினது. அது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு, சின்ன ரெஸ்ட் ரூம் தான். இப்போது நான் அதை திறந்து காமிக்கல, பிகாஸ் நான் இப்போ ஹோம் டூர் காமிக்கிறேன். ரெஸ்ட் ரூம்லாம் டூர் அப்புறமா காமிக்கிறேன். இது வந்து செப்பல் ஸ்டாண்டு. ஸோ திங்ஸ்லாம் வச்சுப்போம். எங்கள் கோலமாவு அந்த திங்ஸ்லாம் வச்சுருப்போம். எனக்கு இது மாதிரி ஹேங் பண்ணி வரதுல ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நான் எப்போ பாரிஸ் பக்கம் போனாலும், டி நகர் பக்கம் போனாலும் இது மாதிரிலாம் தொங்கத்தெலாம் டிசைனாக அழகாக வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் மாட்டி விட்டுருவேன். கொஞ்சம் பழசானோடனே அதை மாற்றிட்டு வேறு எதுனா தொங்கிடுவேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளவர்ஸ் வந்து தொங்கிவிட்டேன். நல்லா சாமந்தி பூ மாதிரி நல்லா பெரிய பெரிய சைஸு. அதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 500 rupees வாங்கிட்டேன். வாங்கி என்ன பண்ணேன், இந்த கதவில் அழகாக இந்த சைடில் ஃபுல்லாக நீட்டுக்கு தொங்கிட்டேன். அது வந்து இப்போ நாங்கள் எங்கள் ஊருக்கு போகணுமா, அந்த வீட்டில் மாட்டி விட்டுட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் இதுக்கு புதுசாக வந்து நான் மாட்ட போகிறேன். அது மாட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். அது மாதிரிலாம் நம்ம வந்து இது மாதிரி என்ட்ரன்ஸில் வாசலில் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போதைக்கு அந்த ஃப்ளவர்ஸ் இல்லை, வேறு மாதிரி திங்ஸை நான் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் என்ன பண்ணுவோன்னா, அந்த மேலே ஆணி அடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மிரருக்கு கீழே அந்த இடத்துல வந்து நல்லா மாலெல்லாம் வாங்கி தொங்க விடுவோம். தோரணம் தொங்க விடுவோம். பார்க்கவே அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா இருக்கா பாருங்களேன். இது டி நகரில் வந்து ஐ திங்க் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன், ஐயோ ஒரு 3 years பிஃபோர் வாங்கினது மறந்துட்டேங்க. ஐ திங்க் 200 300 ஞாபகம் இல்லை. அந்த ப்ரைஸில் தான் வாங்கினேன். அது ஏன் தெரியுமா பர்டிகுலராக வாங்கினேன், எனக்கு இந்த எலஃபண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது கொடை மாதிரி இருந்துச்சு. இது வாங்கி ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் புதுசில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சு. அது இது மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறது எனக்கு ரொம்ப ஆர்வம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், கலர் கலராக. என்னோட அது ஹோம் டூரை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிக்கிறேன் நினைக்காதீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஜஸ்ட் காமிக்கிறேன். இது மாதிரி வேலைலாம் எங்கள் வீட்டில் நான் தான் செய்வேன். இது மாதிரிலாம் உங்கள் வீட்டிலலாம் வாங்கி மாட்டுவீங்களா? உங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்கா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த சைட்லேயும் மாட்டி விட்டுருக்கேன் அதே மாதிரி. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்களா, இந்த பீச் கிட்ட வந்து என்ன சொல்கிறது, இந்த முத்துல அப்புறம் அது நிறைய இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம். நான் அப்புறம் அதையும் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நீட்டாலாம் எங்கள் வீட்டில் நான் காமிக்கல. நான் ஜஸ்ட் லைக் தட் காமிக்கிறேன். ஓகேங்களா? ரஃபாக காமிக்கிறேன். எங்கள் வீடு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த டைப்பில் வந்து வீடு கட்டி வச்சுருக்கோம். இதை காமிக்கணுன்னா அது ரொம்ப பெரிய
ஒரு வேலை. பட் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெளியே போயிருக்காங்க. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை. அதனால் நான் க்ளீன்லாம் பண்ணல, ரொம்ப டீட்டெயிலாகவும் காமிக்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு படி இது மாதிரி உள்ளே எப்படின்னா இப்போ வீட்டுக்குள்ளே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க வீடு, ஓகேவா? அதுக்குள்ளே வந்துட்டு இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். சரிதா? இது வந்து இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அப்படியே படி இப்படி மேலே போகும். போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து டபுள் பெட்ரூம் இருக்குது. அப்புறம் அதுலேயே ரெண்டுலேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஒரு பெட்ரூமில் இந்தியன் டாய்லெட்டு, பால்கனி, அது எல்லாமே மேலே இருக்குது. இங்கேயே நம்ம ரெஸ்ட் ரூம் கட்டி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு ரீசனுக்கு, மெயின் ரீசன். நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஃப்யூச்சரை என்ன சொல்கிறது யோசித்து பிளான் பண்ணி கட்டுவோம். இது எதுக்காக கட்டினதுன்னா, மெயினாக இங்கே நாங்கள் அன்வான்ட் திங்ஸ்லாம் வந்து இந்த பிளாக் கலர் க்ரில்லுக்கு அந்த பக்கம் இந்த ஷட்டர் உடுத்துறது பாருங்கள், பிங்க் கலரு. ஸோ அதில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்னா ஒரு கடை மாதிரி கமர்ஷியலுக்கு விடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நாங்கள் அதை பிளான் பண்ணி பில்ட் பண்ணது. ஸோ இப்போ வேஸ்ட் திங்ஸ் போட்டு வச்சுருக்கோம். பட் ஃப்யூச்சரில் இப்போ கடைக்கே விடுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெட்டி கடைக்கே விடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே தெரியுதா அவங்களுக்கு, கொஞ்சம் கிட்டக்கே இங்கேயும் வந்து ரெஸ்ட் ரூம் வருது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி எல்லோரும் வெளியே போயிருக்காங்க. இதில் காமிக்கலாமான்னு தெரியல, ரொம்ப நீட்டாக க்ளீனாலாம் இருக்காது. அப்புறம் இது காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இது கூட யூஸ் பண்ணாத திங்ஸ் தான். ஸோ வாஷ் பேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா வாங்கின புதுசு தான். பட் அது சரியாக கரெக்டாக ஒரு இடத்துல ஃபிட் பண்ண முடியல. அதாவது எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ இது வைக்கிறதுக்கு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல், அதான் சொல்லுவாங்க தெரியுமா, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அது வேஸ்ட்டாக போயிடும். தேவையான அளவுக்கு மட்டுமே நம்ம வாங்கணும். அப்போ தான் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த படி கீழே இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே உடையாத நல்ல பொருள் தான். பட் அதை நாங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். எப்படின்னா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இதில் குடம், இதில் நிறைய குடம் இருக்கும், பக்கெட், பிளாஸ்டிக் பக்கெட்டு. அப்புறம் இந்த குண்டனை பற்றி சொன்னேன்னா, அந்த வின்டர் சீசன்லலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி இல்லாமல் குளிக்கவே முடியாது, கரெக்டாக. ஸோ இந்த குண்டனில் தான் சுடு தண்ணிலாம் நாங்கள் போடுவோம். இது ஃபுல்லாக போட்டுட்டு நாங்கள் வந்து குளிப்போம். ஸோ அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்காக அது செப்ரேட்டாக இந்த பக்கம் வச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சில க்ளீனிங் திங்ஸு, க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. அது காமிக்கிட்டோமா, எனக்கு அது காமிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் க்ளீனாக இருக்காது, எல்லோரும் அப்படி இப்படி வெளியே போயிருக்காங்களா. ஸோ க்ளீன் பண்ண ஆள் இல்லை. ஸோ சும்மா காமிக்கிறேன். நான் சொன்னேன்ல, இங்கே ஷாப் சப்போஸ் விட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸில் ஓகேங்களா, இது தாராளமாக ஒரு சின்ன கடை, பெட்டி கடைக்கெலாம் செட் ஆகும். ஒரு பானிபூரி கடை, சின்ன ஒரு ரீட்டைல் ஷாப்லாம் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஸ்பேஷியஸ் தான் உங்களுக்கு. ஓகே, இப்போ லைட் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இந்த ஸ்பேஸு தாராளமாக பற்றவங்க ஒரு கடைக்கு. இப்போ நாங்கள் திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால ஒரு அடப்பு மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கடைக்கு ஓகே. பாருங்க, கண்டதும் போட்டு வச்சுருப்போம். இது மாதிரி இந்த விஷயம் பற்றி சொல்லணும்னா, இது யூஸ் பண்ண ரிப்பேரு. ஸோ அதனால் தூக்கி இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பாதி ரிப்பேர் தான். ஸோ இந்த ரோலிங் சேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சாய முடியாது. ஜஸ்ட் உட்காந்துக்கலாம். பட் சாஞ்சிட்டும் கீழே வந்துடுவோம். அது என்னமோ பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதை சரி பண்ணணும். ஸோ இது மாதிரி சில திங்ஸ்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இது எதுக்காக காமிக்கிறேன்னா, ஒரு கடைக்கு கரெக்டாக இருக்கும் தானே. உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியாது, எதுவுமே நேரில் பார்க்குற மாதிரி வராது. ஸோ எனக்கும் அந்தளவுக்கு வீடியோலாம் எடுக்க தெரியாது, சும்மா குத்து மதிப்பாக எடுக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? ஃபைன். இப்போ நம்ம இது காமிக்கிறேன். இது பாருங்கள்,
அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை, மன்னிச்சிடுங்க. பார்த்துட்டு திட்டாதீங்க, என்ன கன்றாவே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எப்போவுமே எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க க்ளீனிங் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அவங்க இப்போ சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆசிட்டு அப்புறம் க்ளீனிங் பண்ணுற திங்ஸ்லாம் வாங்கி வைங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து பண்ணித்தரேன் ஊர்லேருந்து வந்து அப்படின்னாங்க. சரி, அவங்க எப்போவுமே ரெகுலராக வரவங்க எங்களுக்கு. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு பெரிய காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டேப்ஸ்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 99% நாங்கள் வந்து போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் எப்பவுமே வந்து அடுத்த விஷயத்த நம்ம யோசிக்கக்கூடாது. எப்பவுமே நமக்கு எப்போவுமே நீடுக்கு வாட்டர் வந்து இருக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து போர் வந்து போட்டாச்சு. போர் வாட்டர் எப்போவுமே தண்ணி வரும் கடவுள் புண்ணியத்தில். பட் உங்களுக்கு இந்த ஒரு டேப் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த க்ரீன் கலரில் தான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் வாட்டர் வருது. எங்களுக்கு போர் வாட்டரே எங்களுக்கு போதும். இருந்தாலும் கார்ப்பரேஷன்காரங்க வந்து வாட்டர் டேக்ஸ் கட்டுங்க, உங்களுக்கு நாங்கள் தண்ணி விட்றோம், எங்களுக்கு ஆக்சுவலி தண்ணியே வேண்டாம். இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ரூல்ஸ்மா, கவர்மெண்ட் ரூல்ஸு, நாங்கள் தண்ணி விட்றோம், நீங்கள் பிடிச்சா பிடிங்க, பிடிக்கலன்னா பிடிங்க, யூஸ் பண்ணால் பண்ணுங்க, பண்ணலன்னா பண்ணு, என்னமோ பண்ணிட்டு போங்க. பட் எங்களுக்கு வாட்டர் டேக்ஸு கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். உங்களுக்கு மார்னிங் 1 ஹவருக்கு தண்ணி வருங்க. ஜஸ்ட் 1 ஹவர் தான் வரும். இங்கே பாருங்கள், இந்த டேப்பு தான் வரும். அண்டு ஒரு சின்ன ஷெல்ஃபு, அதில் வந்து இந்த சோப்பு, ஷாம்பூ, அப்புறம் அது என்னது ப்ரெஷ்ஷு, அது மாதிரி சில பேஸ்ட்டு இது மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ அதுதாங்க ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம். இதையே நாங்கள் சின்ன சைஸில் கட்டினோன்னா, எங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே தான் போய் செட்டில் ஆகலான்ட்டு ஒரு ஐடியா. இது ஆக்சுவலாக சென்னையில் இருக்குது. பட் எங்களுக்கு சென்னையை விட கொஞ்சம் பசுமையாக இயற்கையாக அப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே தான் எங்கள் ஊரில் போய் செட்டில் ஆகலான்னு இருக்கோம். அதனால் இது வந்து என்ன மீன் பண்ணி இந்த ரெஸ்ட் ரூம் பில்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் ஷாப்புக்கு வாடகை விட்டோன்னா அவங்களுக்கு ஒரு சின்னது போதும் இல்லையா, அதுக்காக. அவ்வளோதான். ஓகே, நான் ரொம்ப பாத்ரூமை காமிச்சு உங்களை இரிட்டேட் பண்ணுறேன்னு எனக்கு ஒரு பயமாகிடுச்சு, சாரி. ஸோ அண்டு இதெல்லாம் நாங்கள் எதுக்கு திரும்ப வாங்கி வச்சுருக்கோம், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்கோம். நாங்கள் அப்புறம் பெட்டு, சோஃபா, பில்லோஸ் அண்டு அது மாதிரி எல்லாமே அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். இது இன்றைக்கி நேற்று நடக்கல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்து ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. பெட்டு, பில்லோ, சோஃபா இதெல்லாம் வந்து ஒரு கல்யாண சீர்வரிசையில் கொடுப்பாங்களா அது மாதிரி. ஸோ இதெல்லாம் எங்கள் தாத்தா உயிரோடு இருக்கும்போதே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நான் அப்போல்லாம் எல்கேஜி படிச்சுட்டு இருந்தேன். அப்போயும் எங்கள் தாத்தா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிஸ்னஸ் தான் எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் சித்தப்பா, பெரியப்பா எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இவங்க அந்த தொழிலை அப்படியே கற்றுக்கிட்டு ஸோ அதே பிஸ்னஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பெட்டு, ஸோ இது மாதிரி திங்ஸ்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டமை விட நாங்கள் யூஸ் பண்ணாமல் ஓரம் கட்டி வச்சுருக்கிறது தான் நிறைய திங்ஸ் இருக்கும். பட் இது நல்லாயிருக்குங்க. சப்போஸ் வச்சு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பொருள் போட்டு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மேலே எதுவும் என்னால் காமிக்க முடியல. பட் பாருங்க, அழகாக ட்ராஸ்லாம் இருக்குது. 3 ட்ராலாம் இருக்குது. நம்ம நல்லா தாராளமாக திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். எங்களுக்கு என்னென்னா, பார்த்தீங்களா, ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். மேலே இது வந்து லாக் பண்ணியிருக்கு. ஸோ அதை என்னால் காமிக்க முடியல. ஸோ திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கேன். ஓகே, ஸோ சின்ன மேட்டு. ஸோ டொண்டடாய், இதுதாங்க மெயினான எங்களுடைய வீடு. எங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நான் சொன்னேன் பார்த்திங்களா, இது மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அதை நான் அப்புறமா காமிக்கிறேன். இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது. கேஸ், ஹெல்மெட்டு, அது மாதிரி. இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம். ஓகே, என்னென்னமோ போட்டு வச்சுருப்போம். பெட்ரூம்னா சொல்ல ஐயோ இருட்டாக இருக்குது. ஓகே, டண்டடாய். சரி, உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கணுமா, அப்படியே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இவங்க 2 பேரும் யார் தெரியுமா, உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். அதில் கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் நான். அப்புறம் ஒரு குட்டி பாப்பா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னுடைய எங்கர் சிஸ்டர்.
பட் என்ன சொல்கிறது, இன்றைக்கி இல்லை. ஷி பாஸ்ட் அவே இன் 2021 அந்த கொரோனா செகண்ட் வேவ் அப்போ. ஸோ எங்கள் ஃபேமிலியே நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். பட் எப்போவுமே காலையில் எழுந்த உடனே இந்த ஃபோனை நாங்கள் பார்த்துருவோம், எங்கள் டோட்டல் ஃபேமிலியே. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பீரோ மேலேயே ஜஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இது பீரோங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரி, முக்கியமான அதாவது புதுசாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் வைப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பையனுக்காகவே வாங்கின நிறைய திங்ஸுங்க. ஸ்பெஷலாக அவனுக்காகவே வாங்கின சர்க்கஸ்ஸு, அது வந்து லாஸ்ட்டாக இருக்குது, அது மேலே இருக்குது. ஸோ என்னால் ஏறி எட்டி அதை காமிக்க முடியல. எனக்கு என்ன கீழே எடுத்தேன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சர்க்கஸ் சூப்பராக இருக்குங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து லைக் 1 to 3 இயர்ஸ் நினைக்கிறேன், சர்க்கஸ் விளையாடலாம் அது மாதிரி. ஸோ இது மாதிரி விளையாட்டு சொப்புச்சாமா இங்கேருந்து காமிச்சா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த குதிரை மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்படி சாஞ்சு சாஞ்சு ஆடுவாங்க அது. அப்புறம் நிறைய பால்ஸ், அப்புறம் டால்ஸ் எல்லாமே மேலே மூட்டை கட்டி வச்சுருக்கோம். அப்புறம் இது எல்லாத்துலேயுமே ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நிறைய ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு. இதெல்லாமே எங்ககிட்ட இருக்க எல்லா பேக்லேயுமே ட்ரெஸ்ஸு தான் ஃபுல் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் இது ஒரு அழகான கட்டில். இது வந்து ஒரு ஞாபகம் என்னென்னா வந்து இப்போ என்னுடைய தங்கச்சி வந்து ஷி பாசிட்டிவே சொன்னேன் இல்லையா, அவள் வந்து உயிரோடு இருக்கும்போதே அவள் யூஸ் பண்ண கட்டில். ஸோ அதை ஞாபகத்துக்காகவே இதை நாங்கள் ஞாபகமாக வச்சுருக்கோம். என்றைக்குமே இதை தூக்கி போட மாட்டோம். ஸோ அது மாதிரி இது ரொம்ப சின்னது தான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் டேபிளில் மொத்தம் 6 சேர்ஸ் வந்து போட்டு சாப்பிட்லாம். பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தாராளமான இடம். அதில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக கச்சா முச்சான்னு வச்சுருக்கோம். பட் இதெல்லாத்தையும் தூக்கி எடுத்துக்கிட்டு தூரம் போட்டுட்டு அழகாக நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு சுற்றி ஒரு 6 சேர் போட்டு சாப்பிட்டாச்சுமா அப்படியே ஜம்முன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு அப்படியே ராயல் லுக்கில் இருக்கும். இது ஆக்சுவலாக தேக்கு தாங்க. பட் இது வாங்கி ரொம்ப ஆச்சு, ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. அப்புறமா ஏசி. இந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சம்மரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், லைக் மே மந்த். மற்ற மந்த்து யூஸ் பண்ணுறோமான்னு என்றைக்கே ஞாபகம் இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப குளிரும், அதனால் நான் போட மாட்டேன். இது என்ன தெரியுமா, இது யாருன்னா கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். என்னடா அது ஜொமேட்டோ டேப்பில் வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸும் பண்ணுறோம். பட் அது வந்து சீக்ரெட் சொல்ல மாட்டேன், ஓகேவா? நாங்கள் வந்து ஜொமேட்டோட எப்படி சொல்கிறது, இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ நாங்கள் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அதை பேக் பண்ணி நாங்கள் அந்த டேப்பில் ஒட்டி அனுப்புறதுக்காக இது வச்சுருக்கோம். அப்புறம் கச்சா முச்சா திங்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னடா அது ஸ்விக்கி டேப் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஆக்சுவலி இது மாதிரி டஸ்ட்டாக இருக்குது, நாங்கள் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிற ஆள் தான். இது ஏன் டஸ்ட்டாக இருக்குன்னா, நான் தான் சொன்னேன்ல ஊருக்குலாம் போய்ட்டு வந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months கழிச்சு தான் நான் வந்தேன். ஸோ எல்லாமே டஸ்ட்டாக இருக்குது, இன்னும் இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஸ்விக்கி. இது ஸ்விக்கிலையும் நாங்கள் இருக்கோங்க. எங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்போது, ஸ்விக்கிலேருந்து ஆர்டர்ஸ் வரும்போது நாங்கள் ஸ்விக்கி டேப் வச்சு நாங்கள் பார்சல் பண்ணி கொடுப்போம். ஸோ அது மாதிரி. அப்புறம் இது ஒரு பெரிய சோஃபா. அது மேலே நாங்கள் எப்போவுமே என்ன சொல்கிறது, வீடு தான் அப்படியே இருக்கும், என்னென்னமோ போட்டு அப்படியே கிடக்கும். அது மாதிரி ஆக்சுவலி இது சூப்பரான சோஃபா. அப்படியே காலெலாம் நீட்டிக்கிட்டு பெட்டு மாதிரி படக்கூடிய ஒரு சோஃபா. நாங்கள் அந்த லட்சத்தை வச்சுருக்கோம் மேலே என்னென்னத்தையும் போட்டு. சாரி என்னென்னமோ கிடக்கு எங்கள் வீடு. அப்புறம் வந்து வைஃபை, ஸோ அது மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ பெட்ரூம்லாம் காமிச்சிட்டேன். அப்புறம் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பேக் சைடு நாங்கள் காமிச்சிருப்போம். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. இது தாங்க எங்கள் பேக் சைடு. அநியாயத்துக்கு குப்பை மாதிரி இருக்குல்ல, நாங்கள் அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறோன்னா பார்த்துக்கோங்க. அது வேறு ஊருக்கு போயிட்டு வந்தோமா, குப்பை கூலமாக இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் இன்னும் வரல, நான் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு வந்துட்டேன். துணி துவச்சி
கொஞ்சம் அலசி அப்படியே வச்சுருக்கேன். அந்த தண்ணி சொட்டினதுக்கப்புறம் காயப்படணும். இதில் தான் காயப்படுவோம். பார்த்திங்களா, மாப்பெலாம் காயப்பட்டுருக்கு. ஸோ அந்த லைன்லேயே அதே மாதிரி காயப்படுவோம். இது வந்து ஸ்டாண்டுங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து ஓகேவா, அந்த ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அதில் வந்து அப்படியே கயிறு மாதிரி இங்கே ஒரு ஸ்டாண்டு, அங்கே ஒரு ஸ்டாண்டு. பார்த்திங்களா, அந்த ஸ்டாண்டில் அப்படியே கயிறு மாதிரி இருக்கா. நாங்கள் அதில் தான் துணியெல்லாம் காயப்படுவோம். அப்புறம் என்னென்னமோ போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இந்த என்ன சொல்கிறது, துணி தைக்கிறதுக்கு சர்ஃபு, அப்புறம் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த லைசால் அப்படின்னு என்னமோ வச்சுருக்கோம். அப்படியே இருக்கும். இதுதான் வந்து பேக் சைடு, கச்சா முச்சா சைடு. ஓகே, இந்த வீட்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கிச்சன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ். ஏன் தெரியுமா? ஏன்னா இங்கே தானே நல்லா டேஸ்டியாக வெரைட்டியாக ரெசிபீஸ்லாம் செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதனால் இது வந்து சின்ன ஃப்ரிட்ஜ் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. ஒரே வீடு அப்படின்னா நம்ம உருப்படியாக நிறைய திங்ஸ் வாங்கி வைப்போம். நமக்கு தேவையான மாதிரி சிங்கிள் டோர் வேண்டாமல் ஒரு டபுள் டோர், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் இங்கேயும் இருக்குது வீடு, அப்புறம் வந்து எங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ்லேயும் வீடு இருக்குது, அங்கேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அங்கேயும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்க முடியாது. சமைப்போம், ஒரு கருவேப்பிலை வாங்கி வச்சா கூட காஞ்சி போய்டும். ஸோ ஃப்ரிட்ஜுன்றது இம்பார்ட்டண்ட்டு. இது கலர் கலராக அழகாக இருக்குல்ல. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஐ திங்க் ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் இதோட ப்ரைஸு. ஞாபகம் இல்லை எக்ஸாக்ட் ப்ரைஸு, பட் 500 பில்லோ தான். இது கலர் கலராக அழகாக இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக வாங்கிட்டேன். இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். எங்களுக்கு ஓகேவாக தோணுச்சு. நாங்கள் பில்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோம், கிச்சன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்கோம். பட் ஊரில் நாங்கள் வேறு மாதிரி கட்டியிருக்கோம். நாங்கள் அதை நான் அப்புறமும் ஒரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ முரங்க எங்கள் வீட்டில் கண்டிப்பாக முரம் வச்சுருப்போம். இதே பழசாயிடுச்சு, புதுசாக வேறு ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கோம். அது இந்த புடைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதிலலாம் வந்து தேவையில்லாத திங்ஸு, யூஸ் பண்ணாத திங்ஸு, இதெல்லாம் நிறைய போட்டு வச்சுருப்போம். நாங்கள் யூஸ் பண்ணுறத விட யூஸ் பண்ணாத திங்ஸ் தான் நிறைய இருக்கும். ஓகே, எனக்கு வந்து இந்த வீட்டில் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்குள்ளேயே பூஜை அறை வந்து வச்சது எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. இது யார்டா அது பிளான் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பூஜைன்றது நம்ம வந்து சாமி கும்பிட்றோம். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, தனி அறை இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். பூஜைக்குன்னு ஒரு தனி அறை, அது என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை. என்ன புனிதமாக இருக்கணும் நம்ம சாமி கும்பிட்ற இடம். பட் இங்கே அது மாதிரி அமையலை. பட் ஊரில் வந்து நாங்கள் தனி அறை வச்சுருக்கோம் சாமிக்குன்னு. இங்கே வந்து பில்டிங் பிளான் பண்ணவங்க இது மாதிரி சொதப்பிட்டாங்க. ஸோ இதுக்குள்ளேயே வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமும் இந்த டோரை போட்டது தான். நான் வந்து இந்த வீடெல்லாம் கட்டும்போது கொஞ்சம் ஊர்லலாம் இருந்தேன். அதான் சொன்னேன்ல, அங்கேயும் எனக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரலை. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி ஓப்பன் க்ளோஸ் டோரை போட்டு விட்டாங்க. எனக்கு இந்த ஸ்லைடிங் டோர் தான் பிடிக்கும். இந்த கண்ணாடியில் அப்படி ஸ்லைட் பண்ணி திங்ஸ் எடுத்துக்கலாம், அது மாதிரி இருக்கும்ல, அதுதான் பிடிக்கும். இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஒரு நாள் என்ன தெரியுமா ஆச்சு, இது மாதிரி இந்த பூரி கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த கட்டையான நான் குனிஞ்சிருக்கேன், குனிஞ்சிட்டு எழுந்திரிச்சேன் பாருங்கள். இங்கே பாருங்க, இது இருக்குது பார்த்தீங்களோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஓப்பனில் இருக்குது, இதை நான் சரியாமல் கவனிக்காமல் இந்த பூரி கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல குனிஞ்சு இப்படி எழுந்திரிச்சேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இந்த கார்னரில் மண்டையில் டொங்கன்னு இடிச்சுக்கிட்டேன். ஐயோ நான் போச்சு. இது என்னடா அது மாதிரி. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இது மாதிரி டோர்ஸ் வைக்கிறது. அப்படி இல்லைன்னா நமக்காவது ஒரு நல்ல இது மாதிரி டோர் திறந்துருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமேனு ஒரு அறிவு இருக்கணும். அது இல்லாமல் போச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இது ரொம்ப எப்படி தான் கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பிளான் பண்ணி
கட்டி வச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு பாடியில் வந்து ஓப்பன் பண்ணாங்கல்ல. அந்த ஓப்பன் பண்ண புதுசில் நானும் என் ஃப்ரெண்டும் என்ன பண்ணோம், நாங்கள் எதனா கடை புதுசாக ஓப்பன் பண்ணிட்டோம் அங்கே போய் பார்க்குறது எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்படின்னு நாங்கள் போகும்போது இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எதுவுமே அழகாக இருந்தால் அப்படியே பார்த்துட்டே இருப்பேனா, சரின்னு சொல்லிட்டு ஒன்று ஞாபகத்து மாதிரி இருக்கணும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இதே மாதிரி காய்கறி கூட வேறு மாடலில் ஒரு க்ரீன் கலரில் இருந்துச்சு. இந்த புதுசு வந்தால் பழசை தூக்கி போடுற ஒரு ஹேபிட்டு எல்லாருக்குமே இருக்குன்னுவாங்க. அது மாதிரி இதை நான் வாங்கிட்டு வந்து வச்ச உடனே எங்கள் அம்மா அதை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு கடைசியில் அதை தூக்கி வேண்டான்னு போட்டுட்டாங்க. அது ஒருத்தங்க அதான் அதுக்கு இந்த காலங்கிற மாதிரி போட்டாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அது போயிடுச்சு. இது வந்து வந்ததுலேருந்து பட் பரவாயில்லைங்க. இது வாங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கும். 8 இயர்ஸ் ஆயிருக்கும். இது நல்லா தான் இருக்குது. இது நாங்கள் எப்படின்னா வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்போமா, அப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு அப்படியே பாட்டாக கழட்டி நல்லா க்ளீன் பண்ணோடனே புதுசாக மறுபடியும் ஆகிடும். பரவாயில்லைங்க, வர்த்து தான். ஐ திங்க் இதுவும் ஒரு 500 பிலோ அந்த ப்ரைஸில் தான் வாங்குது. ஸோ இதுக்குள்ளெல்லாம் என்ன சொல்கிறது, அரிசி அந்த மாதிரி சில திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். அப்புறம் ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணால் எதுவுமே இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காதுங்க. வெளியே போயிட்டு வந்தால் என்ன இருக்கும். நாங்கள் இனிமேல் தான் வாங்கி இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு. ஏன்னா நாங்கள் மாதத்தில் 10 நாள் இங்கேயும் 10 நாள் எங்கள் ஊர்லேயும் 10 நாள் ஊரை சுத்தமும் கிளம்பிடுவோமா. அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் என்ன சொல்கிறது, டபுள் டோர் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதுவே போதும் வாங்கணும். இது முக்கியமாக வாங்கினதுக்கு மெயின் காரணமே இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்ம சமையல் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும் தான். அப்புறம் இதில் பெரிய ஒரு நிறைய திங்ஸ்லாம் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடு. நாங்கள் சொல்ல மாட்டோம் என்ன பிஸ்னஸ்ன்ட்டு. ஏன்னா அதை சொன்னால் என்னை ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கூகுளில் இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக நான் அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லாமல். பிகாஸ் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட டீட்டெயில் பக்காவாக காமிச்சு கொடுத்துருவோம் வித் அட்ரஸ், ஃபோன் நம்பரோட. ஸோ அதனால் நான் சொல்லலை, அவ்வளோதான். ஏன்னா ப்ரைவசி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் எங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான திங்ஸு. பட் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே ஃபைன், வாங்க. அப்புறம் மிரர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு டெய்லி காலையில் எழுந்து நம்மளை பார்க்கணும் எந்த மாதிரி இருக்கிறோன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை உங்களுக்கு சுற்றி காமிச்சேன். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது, மாடி இருக்குது. பட்டு அது வந்து பார்ட் 2வாக ஹோம் டூர் பார்ட் 2 அந்த வீடியோவில் நான் போடுறேன், சரிங்களா? ஏன்னா இப்போ வேறு வீட்டில் ஆள் இல்லையா, நான் தனியாக மாடி வரைக்கும் போயிட்டு வர பயமாக இருக்குது. ஈவினிங் ஆகிடுச்சு, இருட்டாகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் இந்த பேய் பிசாசு ஸ்மெல்லாம் ஒரு பயம். தனியாலாம் எங்கேயும் போக மாட்டேன். எங்கள் வீடாக இருந்தாலும் தனியாக போகவே மாட்டேன். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆள் இல்லாத நேரத்தில் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கம்முனும் இருக்கணும், லாக் பண்ணிவிட்டு. அனாவசியமாக எங்கேயும் போகாத சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் வீடாக இருந்தாலும் நான் அதை அப்புறமா நான் காமிக்கிறேன். உங்களுக்கு நிஜமாகவே எங்களுடைய வீடு ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.